ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு உங்கள் ஈஸி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக மெக்கானிக் ஆகணும், நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காக முதல்ல ஒரு டிவி எப்படி அட்டன் பண்ணணுன்றது தெரியாது. அதனால் அவங்களுக்காக அந்த வீடியோ. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேயா? அதனால் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, எங்களுக்கு இது தெரியுமே, இன்னும் புதுசாக இது போடுறியா, எல்லோரும் தான் போடுறாங்க இதை பற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லோரும் போடுறாங்க, ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியாவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் என்ன எதுவும் நினச்சிக்கூடாது. இது நம்ம சேனலில் முதல் வீடியோ. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நல்லா போடுவேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம போட முடியும். யாருக்குமே ஒரு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்க எஃபெக்ட் கொடுத்து வேலை செய்வாங்களே, அதுதான். அதனால் நம்ம சேனலில் மறக்காமல், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ஆல் என்ற இது ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பார்க்கலாம். இப்போ கிட்டை பற்றி இது ஒரு மார்க்கெட் கிட்டு. ஏன்னா இதை பற்றி இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னா, இது பேசிக்காக இதுலேருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த கிட்டை எடுத்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது கண்டிஷன் இல்லாத கிட்டு தான். நான் பேசிக்காக உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறோன்றதுக்காக மட்டும்தான் இந்த கிட்டை எடுத்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது மார்க்கெட் கிட்டு காட்டுறேன். நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கிறனால தான் என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வீடியோ எடுக்க முடியல. நம்ம 2 பேர் இல்லை, நான் ஒரு ஆள் தான் வீடியோவும் எடுக்கணும், காட்டவும் செய்யணும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதான் முன்ன பின்ன இருந்தேன். பாருங்கள், இதுதான் மார்க்கெட் கிட்டு. நான் நல்லா காட்டுறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ இதை எப்படி நம்ம ஒரு பவர் சப்ளை கம்ப்ளைண்ட்டு டெட்டாக வருது, இல்லை ஒரு வெர்டிக்கல் லைன் ஃபால்ட்டு, சிங்கிள் லைன் வருது, இல்லை ஹாரிசான்டல் லைன் ஃபால்ட்டு, இல்லை ஆடியோ வரல, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை அப்படின்ற ஃபால்ட்டு வரும்போது லைட் எரியும், ஆனால் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஆகாது அப்படின்ற கம்ப்ளைண்ட் எப்படி உங்களுக்கு அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பவர் சப்ளை கம்ப்ளைண்ட்டு வருதுன்னு வச்சிங்களேன். பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய செக்ஷன் இது தான். இதை பாருங்கள், இதுதான் ஆர்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இதை மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லா கிட்லேயும் இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டியிலும் இந்த மாதிரி பவர் சப்ளைக்கே தனியாக உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல எக்கார்ந்து கொண்டும் நீங்கள் கை வச்சு பார்க்கக்கூடாது. கிட்ட ஆன் பண்ணிட்டு, இல்லை கம்ப்ளைண்ட் இருந்தாலும், இல்லை பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் இருக்குது ஆன் ஆகலை அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் எடுத்தோடனே ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் இந்த மாதிரி கை வச்சிடக்கூடாது. ஏன்னா அதில் இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோரேஜ் இருக்கும். ஏன்னா நீங்கள் டிவி ஆன் ஆகி படம் வந்தால் தான் ஸ்டோரேஜ் அவுட்புட் போனால் தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரிலீஸ் ஆகும். இல்லைனா ஸ்டோரேஜ் அப்படியே தான் இருக்கும். அதனால் ஆன் பண்ணோடனே நீங்கள் கை வச்சிடக்கூடாது. ஏன்னா முன்கூட்டியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எனக்கு தெரியாதவங்களுக்கு. இதுதான் பவர் சப்ளை செக்ஷனு. முதல்ல பவர் சப்ளை வரல, டெட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களேன். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது, முதல்ல பவர் கேபிள் செக் பண்ணிடணும். ஒயர் செக் பண்ணிடணும். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டியில் வச்சுட்டு செக் பண்ணணும். எப்படி மீட்டரில் செக் பண்ணுறதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல கண்டினியூட்டியில் பவர் கேபிள் இங்கே தான் வரும். இதை பாருங்கள், பவர் கேபிள் இங்கே தான் வரும். முதல்ல பவர் கேபிளில் கண்டினியூ செக் பண்ணிடணும் நீங்கள், கேபிள் நல்லா இருக்கான்னு. ஏன்னா ஒயர் கூட சிலது போயிருக்கோம். செக் பண்ணிட்டு நீங்கள் ஒயர் நல்லாயிருக்கு அப்படின்னு கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூஸ் இதாக இருக்குது பாருங்கள், இந்த பியூஸ் செக் பண்ணணும். பியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்தவொடனே பியூஸ் போட்டுறக்கூடாது. ஏன்னா பியூஸ் சும்மா போகாது. இங்கே ஏதாவது ஷார்ட் இருந்தால் தான் போகும். இந்த டிரான்ஸ்டோ இல்லை இங்கே உள்ளே டயோடோ இல்லை ஏதாவது ஷார்ட் இருந்தால், இல்லை அவுட்புட்டில் 110 டயோடு ஏதாவது ஷார்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே பியூஸ் போகும். சும்மா காரணம்லாம் பியூஸ் போகாது.
நம்ம எடுத்தோடனே வீட்டுக்கெலாம் பியூஸ் போகுதில்ல, வீட்டிலலாம் ஏதாவது ஷார்ட்டான பியூஸ் போகுதுன்னா உடனே எடுத்து நம்ம பியூஸ் போட்டுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போட்டுறக்கூடாது. இதில் இன்னும் பியூஸ் போகுதுன்னா வேறு ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதனால் பியூஸ் வந்து நீங்கள் போயிருந்ததுன்னா ஒரு பல்ப் எடுத்து, ஒரு 100 வாட்ஸ் பல்ப் எடுத்து நீங்கள் இந்த பியூஸ் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தெர்மலில் ஒரு 2 ஒயரை எடுத்து சால்டர் பண்ணிடணும். 2 தெர்மல் எடுத்து சால்டர் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கணும். பிரைட்டாக லைட் எரிஞ்சிச்சின்னா இந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது, ஷார்ட் இருக்குது, எங்கேயோ இல்லை இந்த அவுட்புட்டில் ஷார்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபியூஸ் போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் முதல்ல வந்து இங்கே வந்து டயோடை செக் பண்ணணும். இருங்க திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இங்கே டயோடு வரும். இதுதான் இருங்க சரியாக காட்டுறேன். இதை பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 4 டயோடு போட்டிருக்காங்களா. இந்த 4 டயோடு செக் பண்ணணும் நீங்கள் முதல்ல. இந்த 4 டயோடில் ஏதாவது 1 ஷார்ட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பல்ப் எரியும் பிரைட்டாக. ஆனால் நீங்கள் 1 போயிருந்தால் கூட 1 மாற்றக்கூடாது. ஏன்னா சில லீக்கேஜ் கூட இருக்கும். அதனால் நீங்கள் 4த்தையும் மாற்றி விட்டுடணும், அதுதான் பெஸ்ட்டு. இதெல்லாம் இப்போ இல்லை, டயர்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் டயர்லாம் நல்லா இருக்குது, ஷார்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிரான்ஸ்டர் இருக்குது பாருங்கள், இந்த டிரான்ஸ்டர் செக் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த தெர்மல் இருக்குது பாருங்கள், கலெக்டரு, பேஸு, எமிட்டர் இருக்கும். இதுதான் பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். இந்த டிரான்ஸ்டர் செக் பண்ணணும். இந்த டிரான்ஸ்டர் செக் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டிரான்ஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பல்பை போட்டு பாருங்கள். பிரைட்டாக எரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டயர் ஷார்ட் இருப்பாங்க. டயர்டை செக் பண்ணுங்கள். டயர்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி அந்த டிரான்ஸ்டர் போடக்கூடாது. ஏன்னா டிரான்ஸ்டர் அது வரை போயிருக்கும். அதனால் நீங்கள் திரும்ப போடக்கூடாது. முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அங்கே வந்து இந்த டயோடெலாம் மாற்றிட்டு நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணணும். கலெக்டர் வோல்டு வருதான்னு பார்க்கணும். சென்டர் பென் இருக்குது பாருங்கள், சென்டர் பெனில் கலெக்டர் வோல்டு வருதான்னு பார்க்கணும். கலெக்டர் வோல்டு வருது. கலெக்டர் வோல்டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 300 வோல்ட்டு கிட்ட வரும். வோல்டு வருதான்னு பாருங்கள். அது குறைஞ்சி நீங்கள் வந்து ரொம்ப லோவாக இருக்குது 200 வருதுன்னா இந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட் இருக்கும். கெப்பாசிட்டர் போயிருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப லோ வோல்டேஜ் வரும். இப்போ செட்டு அதில் கூட கம்ப்ளைண்ட் ஆன் ஆகாது. ஆனால் 300 வோல்ட் கிட்ட வரணும் கண்டிப்பாக. அப்படி வந்துச்சுன்னா பேஸ் வோல்ட்டு செக் பண்ணணும். பேஸ் வோல்ட்டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அரை வோல்ட்னா 1 வோல்ட்டு 1.5 வோல்ட்டுக்குள்ளே வரும். அதுக்குள்ளே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து டிரான்ஸ்டர் போடலாம், அதே நம்பரை வாங்கி போடலாம். இல்லை அதிகமாக வருது, 5 வோல்ட் வருது, 4 வோல்ட் வருது, 3 வோல்ட்டு கூட வரக்கூடாது. 3 வோல்ட் வந்தால் கூட போயிடும். அவ்வளோ வருது அப்படின்னீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்டர் போடக்கூடாது. வேறு எங்கே கம்ப்ளைண்ட் இருக்கும். இங்கே வந்து இங்கே டிரான்ஸ்டர் போட்டிருப்பாங்க. டிரான்ஸ்டர் ஷார்ட் இருக்கும், இல்லை இதுல வந்து ரெசிஸ்டர் ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட்டாக செக் பண்ணிவிட்டு எது ஃபால்ட் இருக்கோ அதை மாற்றிட்டு நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணிட்டு பிறகு தான் இங்கே போடணும் டிரான்ஸ்டர். ஓகேயா? இதுதான் பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் வரும். இல்லை ஓகே பவர் டிரான்ஸ்டர்லாம் போட்டாச்சு, பேஸ் வோல்ட்லாம் வருது அப்படின்ற பட்சத்தில் பேஸ் வோல்ட் சரியாக வரல, இங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுன்னா அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கணும். அவுட்புட்டில் 110 டயர்டு ஷார்ட் ஆகிட்ருக்கும். 110 டயர்டு ஷார்ட் ஆகிருக்கும். இல்லை இந்த பக்கத்தில் அவுட்புட்டில் டயர்டு போட்டிருப்போம். ஆடியோ செக்ஷன், டிரைவர் செக்ஷனு, இது ஆடியோ செக்ஷன், டிரைவர் செக்ஷன் தனித்தனியாக உங்களுக்கு வந்து வெர்டிகல் செக்ஷன் டயர்டு ஒன்று போட்டு தான் எடுத்திருப்பாங்க. இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போட்டு தான் எடுத்திருப்பாங்க சப்ளை. அதை செக் பண்ணீங்க. அது ஷார்ட் இருந்தால் கூட பவர் சப்ளை உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் தான், ஷார்ட் தான் காட்டும் பல்ப்பு. அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடணும். முதல்ல செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேனா தான் ஆன் பண்ணணும். ஓகேயா?
இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஆடியோ செக்ஷன் பார்ப்போம். ஆடியோ செக்ஷனில் வந்து வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து 12 18 வோல்ட்டு வரும். அந்த வோல்ட்டு வருது ஐசிக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஐசி கம்மி போயிட்டுருக்கோம். ஐசி நீங்கள் பார்க்கணும். இல்லை ஐசி நல்லா இருக்குது, ஆடியோ வருது, ஆனால் சவுண்டு மட்டும் வர மாட்டேங்குதுன்னா மியூட் டிரான்ஸ்டரிங் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. மியூட் டிரான்ஸ்டர் ஒன்று போட்டிருப்பாங்க, சின்னதாக ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி காட்டுறேன், இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த டிரான்ஸ்டர் உங்களுக்கு போயிருந்தா, மியூட் டிரான்ஸ்டர் ஓப்பன் ஆகியிருந்தால் கூட உங்களுக்கு மியூட் டிரான்ஸ்டர் போயிருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஆடியோ வராது. அதனால் அந்த டிரான்ஸ்டர் நீங்கள் மாற்றணும் அவசியம் கிடையாது, ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ரிமூவ் பண்ணி விட்டால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா என்ன பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ரிமோட்டில் வந்து மியூட் பண்ணோன்னா மியூட் ஆகாது. அதுதான், வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுதான் ஆடியோ ஃபிக்ஷனு. வோல்டேஜ் கரெக்டாக வந்து 18 வோல்ட் வருது, 18 வோல்ட்டுக்குள்ளே வருது அப்படின்னா, ஐசி கிட்டே வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதில் வந்து கெப்பாசிட்டர் கூட போகும். சிலது வந்து மூக்கடிச்ச மாதிரி பாடும், சவுண்டு வரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அப்படி வந்தோன்னா கெப்பாசிட்டர் ஏதோ ஃபால்ட் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் ஏதோ போயிட்டுருக்கும். 100 MFT போயிட்டுருக்கும். இது இந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்டு வரும், இதில் இந்த கெப்பாசிட்டர் கூட ஃபால்ட்டு வரும். ஒரு ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருப்போம், அது கூட ஃபால்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம வந்து வெர்டிகல் வந்து உங்களுக்கு வந்து 24 வோல்ட்டு வருது அப்படின்னா 24 மைனஸ் வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட்லாம் வருது உங்களுக்கு. அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் லைன் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெர்டிகல் ஃபால்ட் இருக்கும், ஐசி தான் ஃபால்ட் இருக்கும். ஐசி மாற்றி பார்க்கணும். இல்லை மைனஸ் வோல்ட்டு வரல, இல்லை ப்ளஸ் வோல்ட்டு வரல அப்படின்னா இங்கே டயோடு கொடுத்து தான் சப்ளை எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல டயோடு கொடுத்துருப்பாங்க, டயோடு ஃபால்ட் இருக்கும். இல்லை படம் வந்து சின்னதாக தெரியுது அப்படின்ற பட்சத்தில் கெப்பாசிட்டர் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த செக்ஷன் இதுதான், அது இந்த செக்ஷன் தான். இது வந்து எல்ஓடிக்கு தான் போகும். இதுதான் உங்களுக்கு வந்து வெர்டிகல் லைன் ஃபால்ட்டு வரும். உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஆகல, லைட் எரியுது, ரெக்டர் லைட் எரியுது, ஆனால் ஆன் ஆகல செட்டு அப்படின்னு பட்சத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் வோல்ட்டு போதான்னு பார்க்கணும். நீங்கள் இங்கே டிரான்ஸ்டர் போட்டிருப்பான் டிரைவர் வோல்ட்டுக்கு, அந்த டிரைவர் வோல்ட்டு போதான்னு பார்க்கணும். அது போகலன்னா டயோடு ஏதாவது ஷார்ட் இருக்கும் அதுக்கு போகிறதுக்கு. டிரைவர் வோல்ட்டுன்னு அது நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரியா பார்த்து செக் பண்ணி டிரைவர் வோல்ட்டு வந்துச்சுன்னா செட் ஆகினாலும், வரல அப்படி பட்சத்தில் இங்கே ஏதாவது ஷார்ட் இருக்கும். டயோடு இங்கே போட்டிருக்க டயோடு கூட ஷார்ட் வரும். டிரைவர் வோல்ட்டு போட்டு எடுத்துருப்பாங்க, அது டயோடு ஷார்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி மாற்றிட்டிங்கன்னா இங்கே டிரைவர் வோல்ட்டு வந்துச்சுன்னு வச்சிங்களேன். அப்படியும் ஆன் ஆகலை அப்படின்னா 5 வோல்ட்டு வருதான்னு பார்க்கணும். மெமரிக்கு 5 வோல்ட்டு வருது, ஆனால் வந்து செட் ஆன் ஆகலை. மெமரி வந்து இதை பாருங்கள், இதான் மெமரி ஐசி இங்கே தான் இருக்கும். இது வந்து பெரிய ஐசி, இதுதான் மெயின் ஐசி. இதுதான் உங்களுக்கு மெயின் ஐசி. இருங்க வரேன், இது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் மெமரி ஐசி. உங்களுக்கு இது போயிருந்தால் கூட உங்களுக்கு வந்து லைட் எரியும், ஸ்டாண்ட் பை ஆகாது உங்களுக்கு. அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஐசி போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா எம்டி கூட போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆன் ஆயிரும். அப்படியும் ஆன் ஆகலை உங்களுக்கு வந்து சப்ளைலாம் இந்த பெரிய ஐசி வோல்டேஜ்லாம் செக் பண்ணணும் நீங்கள். அது வந்து தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், என்னென்ன வோல்டேஜ் வரும்னு தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்குன்னு தனியாக செக் பண்ணணும். இதுக்கு சப்ளை போது எல்லாம் பண்ணால் பெரிய ஐசி தான் மாற்ற வேண்டியிருக்கும். பெரிய ஐசி மாற்றினீங்கன்னா செட் ஆன் ஆயிரும். அவ்வளோதான், இதில் இருக்கிற செக்ஷன் இவ்வளோ தான். பேசிக்காக முதல்ல பவர் சப்ளை பார்க்கணும் நீங்கள். அடுத்து இது வந்து வெர்டிகல் லைன் வந்து ஃபால்ட்டான அது பார்க்க வேண்டிய செக்ஷன். இது வந்து பெரிய ஐசி மெமரி. இந்த ஸ்டாண்ட் பை ஃபால்ட் வந்துச்சுன்னா இங்கே பார்க்கணும் நீங்கள். இந்த டிரைவர் டிரான்ஸ்டர் இதெல்லாம் பார்க்கணும். இது வந்து ஆடியோ செக்ஷன். இவ்வளோ தாங்க ஒரு கிட்டோட ஒரு இது. எல்லாம் இது மார்க்கெட் கிட்டுன்னு இல்லை, எல்லா கிட்லேயும் இதே இது தான் பேசிக். இதுதான் மெத்தடே, இது வேறு ஒன்றும் இல்லை.
இதுதான் நீங்கள் போக போக நம்ம சொல்ல சொல்ல நமக்கு இப்போ செய்ய செய்ய நமக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. மற்றபடி போக போக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் எப்போவுமே சரி ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஏன்னா அது கரண்ட்டு. அதனால் தெரியாதவங்க புதுசாக பண்ணுறீங்கன்னா யாராவது தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட பக்கத்தில் இருந்து கற்றுக்குங்க. இல்லைன்னா நீங்களாக புதுசாக கற்றுக்கிறவங்க புரிஞ்சு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு மர ஸ்டூலில் உட்காந்து ஒரு பொறுமையாக போட்டு பல்ப் போட்டு நான் சொன்ன மாதிரி பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருக்கும். செட் ஆனவெல்லாம் இங்கே ஸ்டோரேஜ் இருக்கும். அதனால் இந்த லைனில் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். ஃபுல்லாக அடிக்குமா அடிக்காது, பட்டுன்னு ஒரு அடி அடிக்கும். அதனால் சில பேர் பயந்துருவோம். அதனால் வந்து இப்போ எனக்கெலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து எனக்கு சில டைம் நானே மறந்தாப்புல வச்சுருவேன். அப்படி சகஜம்தான் அது. அப்படி பட்சத்தில் நம்ம டப்புன்னு கையை வந்து இப்படி அடிக்குதுன்னா டப்புன்னு நீங்கள் டப்புன்னு எடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கை நம்ம பயந்துட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. டக்குன்னு எடுத்துடணும். லைட்டாக இதாகும் போதே டக்குன்னு நம்ம எடுத்துடணும் கையை. ஓகே. அப்படியே இல்லை நமக்கு சேஃபாக வேணும்னா ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு போட்டுருங்க. போட்டிங்கன்னா சேஃபு. அதனால் புதுசாக கற்றுக்கணும் கொஞ்சம் சேஃப்டியாக கற்றுங்க. ஓகே. இவ்வளோ தாங்க இன்றைக்கி. நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து மீட்ரு எப்படி வோல்டேஜ் செக் பண்ணுறது, பெரியசி எப்படி வோல்டேஜ்லாம் செக் பண்ணுறது அப்படின்ற வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட இந்த மாதிரி கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாய். அடுத்த இதில் பார்ப்போம். அவ்வளோதாங்க இன்றைக்கி.